என்ன ஒரு செய்தியானாலும், அந்த செய்தியிலிருந்து அவர் வந்து லாபம் ஈட்ட பார்க்கிறார். ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி, அந்த நாட்டினுடைய கொள்கை விஷயங்களை வந்து தன்னுடைய பிரைவேட் இணையதளத்துல போட்டு, அதுல வந்து ஆட்களை வந்து பார்க்க வச்சு, அதனால அதுக்கு வந்து மவுஸ் அதிகமாயி, அதுல வந்து மக்கள் இன்வெஸ்ட் பண்ற மாரி கொண்டு வந்து, அதன் பிறகு வந்து தன்னுடைய நண்பரான ஈலான் மஸ்க் குடுக்குறார். அப்போ இதுல எங்கேயுமே எத்திக்ஸ் ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஒரு மண்ணும் கிடையாது. இதுதான் ட்ரம்ப். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனிதன் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, 5 மணிக்கு போர் நிறுத்தம் இருந்தது 3:45க்கே இந்த ஆள் வந்து அறிவிச்சுட்டாரு. ம். அப்ப இவருக்கு எப்படி ம். தெரியும்? அந்த கேள்வி வருது இல்லையா? இவருக்கு எப்படி தெரியும்ங்கிற கேள்வி வருது இல்லையா? இவர் என்ன உளவு பார்த்துக் கொண்டிருந்தாரா? இவருடைய ஆட்கள் வந்து இந்தியாவிலயும், பாகிஸ்தான்லயும் உளவு பார்த்துக் கொண்டிருக்கிறாரா? இந்த கேள்வி எல்லாம் இருக்கிறது. இதை தாண்டி அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து ஆஹா! நன்றி ட்ரம்புக்கு நன்றி, அமெரிக்காவுக்கு நன்றி, ஆமா. அமெரிக்கானால தான் போர் நிறுத்தம் வந்தது. அப்படின்லாம் சொல்லிட்டு இவர்கள் பேசினார்கள்.